வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம், ஒன்று ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன டோர் இருந்தது. நிறைய பேர் அது டோர் இல்லை, ஒரு பெயிண்டிங்னு நினச்சிட்டாங்க. டோர் தான் அது. டோருக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது. அதில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் செஞ்சுட்டு இருக்க பிரியா நீனு? இல்லை, விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு சின்னதாக ஒரு ஜுவல்லரி பண்ணலான்னு யோசித்தேன். பட் டைம் இல்லை. ஸோ இருக்கிற டைமுக்குள்ள ஏதாவது ஒரு சிம்பிளாக அதே டைமில் கொஞ்சம் அழகாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டிசைன் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் செஞ்சுட்ருக்கேன். அதெல்லாம் நல்லா வரும். இதான் வழக்கமாக அழகாக தானே பண்ணுவேன். பண்ணுறேன். முடிச்சுட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அழகாக தான் இருக்குது. நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, சூப்பராக. சாரிக்கும் மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்குது. டாலர்லாம் சூப்பராக இருக்குது. ஜிம்கி வேறையா? ஆமாம். இது நான் ஆல்ரெடி பேர் அந்த கலர்லேயே வச்சுருந்தேன் நான். ஸோ அதை பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணேன். சாரிக்கு மேட்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விநாயகரை ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன கிரீடத்தில் மேலே என்ன கோல்டா? ஃபுல்லாக கோல்டு தான். அவ்வளோ ஒரு சிம்பிளாக வெறும் 2 கலரில் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாமி கும்பிடணுன்னு அதுக்காக சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். ஆனால் கிரீடம் மட்டும் இருக்குது. ஆமாம், ஆனால் ரொம்ப அழகாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அழகாக தான் இருக்குது. இன்னொரு இன்னர்லாம் அதில் ஒரு பட்டை வேறு போட்டுற. பயங்கர ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு பிள்ளையர். சந்தேகம் இல்லை. கலர் காம்பினேஷனுக்கு நல்லா வருதுல்ல? அழகா இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தியோட ஸ்பெஷலா அவரு. ஆமாம். ஓகே சூப்பர். போலாமா பூஜை பண்ண? சரி பிரியா வா, ஒரு சர்ப்ரைஸை நான் காட்டுறேன். நான் என்னங்க மறுபடியும் அதே தானேங்க காட்டுறீங்க? அதே மூடி வச்சுட்டு வர காட்டுறேன்றியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, திறந்து காட்டுறேன், அப்புறம் சொல்லு. ஓகேவா? ஓ, சர்ப்ரைஸ் ரிவீல்டா? ஆமா. ஜஸ்ட் என்ன வச்சிருக்கீங்க அங்கிட்டு? ஓபன். எப்படி? கவனி. வாங்க. நானே பாதியை மறைச்சிட்டு இருக்கேன். ஆமா. சூப்பருங்க. என்ன பிள்ளையார் இங்கே வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான், வீட்டுக்குள் பிள்ளையார். இல்ல, ஆக்சுவலா நான் வாசல்ல கேட்டேன். இந்த பிள்ளையார் ஆக்சுவலி நாங்க பண்ணதுதான். ஒரு 2-3 கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்தோம். அப்ப அழகா ஒரு கரெக்டான சைஸ்ல இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒண்ணு பண்ணித்தாங்கன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளாரே விநாயகர் இருக்கணும்னு நினைச்சோம். இல்ல, வந்துட்டாரு உள்ளார. வீட்டு வாசல்ல வச்சு தர சொன்னேன். ஆனா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை எங்களுக்கு, அதனால அங்க வைக்க முடியலன்னு சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்கீங்க. எப்படி நம்ம பெயிண்டிங்? இது செமையா இருக்குங்க. எப்ப பண்ணினீங்க? அதை எனக்கு தெரியவே தெரியாது. அதான் சர்ப்ரைஸ். மேல பிளான்டேஷன்லாம் பாத்தியா? பிள்ளையார் தலைக்கு மேல பிளான்டேஷன் இருக்கு. செம சூப்பரா இருக்கு. செம சர்ப்ரைஸ். அது விநாயகர் தான். ரொம்ப சின்ன இடம், அதுக்குள்ள என்ன பண்றது? இதுக்கு மேல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அதுதான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆக்சுவலி. பேசாம இந்த பூஜையை இங்க போடுறோம். அதுதான் இப்ப கேட்கலாம் வந்தேன் நான். இங்கேயே அப்ப சாமி கும்பிட்டு போமான்னு. அதுக்காக தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா அதை காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.
இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மனநிறைவோடு முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக பிள்ளையார் 2 பிள்ளையாரோட. நமக்கு கொழுக்கட்டை தான்ப்பா முக்கியம். கொழுக்கட்டை இருக்கா இல்லையாடா? கொல்கட்டை ஃபர்ஸ்ட் ஃபார் பிள்ளையார் தான். கொழுக்கட்டை இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு. மன திருப்தி தான். மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபேமிலியே ஹாப்பி. சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போதும் சொல்கிறப்பல முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி. நன்றி. வணக்கம்.